ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னங்கீட்டு சேனலோட வணக்கங்கள் எல்லாத்துக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அவல் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கேக் வீடியோ போட்டிருந்தோம். அந்த ரெசிபி பார்க்காதவங்க கீழே வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை கேக் எட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. அவல் மிக்சருக்கு அவல் 3/4 கப் எடுத்துக்கலாம். நிலக்கடலை வந்து 1/2 கப்பு, பொட்டுக்கடலை 1/2 கப்பு, மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போதும். முந்திரி ஒரு 10 போல் எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பல் போல் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை 4 கொத்து, உப்பு, கடைசியாக பொரிக்கிறதுக்கு எண்ணெய். ரொம்ப சிம்பிளான ஐட்டம் தான் தேவை. சட்டுன்னு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதில் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன் பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம பூண்டை தட்டி எடுத்துப்போம். பூண்டு வந்து முழுசாக போட்டால் ஃப்ளேவர் கிடைக்காது நமக்கு. அதனால் இந்த மாதிரி 1-2 தட்டி புல்ல சேர்த்துப்போம் பொரிக்கிறதுக்கு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். அவல் போட்ட உடனே மேலே எலும்பி வரணும், இல்லைனா அவல் வந்து எண்ணெயை குடிக்கும். எண்ணெய் நல்லா சூட்டில் இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெய் காயட்டும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் அவலை சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதனால் போட்டோடனே சட்டுன்னு பொரிஞ்சிருச்சு. 2 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ வந்து இது கொதி அடங்கிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அவல் வந்து கலர் மாறிடக்கூடாது. அடுத்ததாக நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இதையும் அவல் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொட்டுக்கடலை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை சீக்கிரமாக எடுத்துருங்க, கரிஞ்சிடக்கூடாது. இப்போ அடுத்ததாக முந்திரி, அடுத்தது கருவேப்பிலை, இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ அடுத்ததாக தட்டி வச்ச பூண்டு வந்து இந்த மிக்சருக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும், தட்டின பூண்டு வந்து. இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இது கூட வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் வந்து குறைவாக சேர்த்தா போதும். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் உப்பும் எல்லா இடத்துலையும் ஒட்டணும். அவ்வளோதான், கிறிஸ்பியான மொறு அவல் மிக்சர் நமக்கு இப்போ ருசி பார்க்க ரெடி ஆயாச்சு. டீ காயறதுக்குள்ளே அவல் மிக்சரை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்னங்கீட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.